ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு டே குக்கு பிஎல் கோரோன் சாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு அடியே பிங்கினி பேர். இதுதான் டைட்டில் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கல. ஸ்டோரியும் அதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்களேன். நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்புறம் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வீடியோ இன்னும் யூடியூப்பில் ரீச் ஆகும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோன்னு பார்த்தா தயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேருமே ஆக்டரஸ் அண்ட் டாம் அண்ட் ஜெரி ஆக்டரஸ் தான். நிறையவே உள்ள சீன் இருக்குது. அதனால் ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் ஒரு பைக்கில் தான் இருக்காங்க. ஜேகே பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கான். தயாங் ஜேகேவை டைட்டாக கவர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். மாமா, என்னை இங்கேயே இறக்கி விட்டுரு. இங்கே பாரு, நீ ரொம்ப பாவம். நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிரு ப்ளீஸ். என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீயும் மாட்டிக்காத. ஏய், நீ என் உயிருடா. உன்னை இங்கேயே விட்டுட்டு எப்படா நான் போவேன்? அப்படிலாம் விட்டுட்டு போகிற ஆளாக இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிருப்பேன்டா. கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி எப்படா நான் விட்டுட்டு போவேன்? மாமா, என்னை இங்கே விட்டுட்டு நீ போ மாமா. அவங்க எல்லாமே என்னோட எனிமிஸ் தானே. ஏய் தயாங், உன்னோட எனிமிஸ் என்னோட எனிமிஸ்ன்னு பிரித்து பேசாத, புரியுதா? எப்பயுமே நான் உன்னை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எதையோ பற்றி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ இருந்தோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சீன் கட் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான்டா இருக்காங்க. இப்போ நடந்ததெல்லாம் ஆக்டிங்கு. இப்போது டைரக்டரும் ஜேகேவை பார்த்து, ஜேகே மோர் எமோஷ்னல் ஜேகே, எமோஷ்னலை உங்கள் ஃபேஸில் கொண்டே வர மாட்டேறீங்க. என்ன ஜேகே நீங்கள் இப்படி இருக்கீங்க? யோ டைரக்டர் சாரே, கொஞ்சம் கிஸ்ஸு சீனு, இன்டிமேட் சீனு அதெல்லாம் வச்சா இங்கே எமோஷ்னல் வரும், அப்படியே ரொமான்டிக் வரும், ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வரும். நீ சும்மா ஆக்ஷன் பிளாக் வச்சேன்னா எனக்கு எப்படி வரும்? ஐயோ டைரக்டர் சார், எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. எனக்கு வேறு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேறு போகணும். இங்கேயே இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே இந்த ஜேகே கூடலாம் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு. இவன் இப்படி தான் பண்ணுவான். எந்த ஒரு சீனையும் கரெக்டாக நடிக்க மாட்டான். இவன் கூடலாம் என்னை பேராக சேர்ந்து நடிக்க வச்சிட்ருக்கீங்க. எனக்கு வேறு ஆக்டரை தேடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கும் ஹேண்டை கட்டிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம ஜேகே அப்படியே தயாங்க டாப் டூ பாட்டம் பார்க்குறான். பிங்கினி பேர் ஓவரா சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணி விட்டுருவேன், பார்த்துக்கோ. பார்த்தீங்களா டைரக்டர் சார், உங்கள் முன்னாடியே இந்த பொறிக்கை எப்படி என்னை மிரட்டிகிட்டு இருக்கான்னு. இவன் கூடலாம் சேர்ந்து நடிக்க வச்சிட்ருக்கீங்களே, இவன் பெட் சீனுனா அதை உண்மையிலே நடத்திடுவானே. டைரக்டர் சார், நீங்கள் வேணால் ஒரு பெட் சீன் வச்சு பாருங்களேன், அதில் தெரிஞ்சிடும் நான் உண்மையாக நடத்துகிறேனா இல்லை சும்மா நடிக்கிறேனான்னு தெரிஞ்சிடும். ஐயோ சார், இவனை நம்பிலாம் இவன் கூடலாம் பெட் சீன் என்னாலும் நடிக்க முடியாது. இவன் ஒரு காய்ச்சி பிடிச்சவன், என்னை என்னன்னாலும் பண்ணிடுவான். பிங்கினி பீரே, அவனை என்னன்னாலும் பண்ணுறதுக்கு நீ என்ன என்னோட பொண்டாட்டியா? அப்படிலாம் கிடையாது. நீ பாட்டம் லீடு, நான் டாப் லீடு, அவ்வளோதான். இங்கே சீன் எல்லாம் சீனாக தான் போகும். அவனை பார்த்தோன்னே எனக்கு கீழே இருக்கிறது மேலே தூக்கிட்டா நிற்கும் கூட நான் பண்ணவா போகிறேன்? அதெல்லாம் நீ கனவுல நினச்சாலும் நடக்கவே நடக்காது. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. ஓ மேலே இம்ப்ரெஸ் ஆகி உன் கூட பண்ணுவேன் நினச்சிட்ருக்கியா? உனக்கு ஆள் இருக்குன்னா அவங்க கூட போயிட்டு டாப் லீடில் நடிக்க வேண்டியதானே. ஏன் கூட நடிக்கிறதுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்ட? ஏய், நானா ஒத்துக்கிட்டேன்? எல்லாம் அந்த டைரக்டர் பண்ணுற வேலை. அவங்க கூட போயிட்டு டாப் லீடு போட்டிருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து அவங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு அப்படின்ற மாதிரி தயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி. இப்போ டைரக்டர் பார்க்குறாரு, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சு இந்த கதையை எடுக்கிறதுக்கு பேசாட்டிக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். என் காசு பூரா வெட்டியே அதில் போட்டிருக்கேன். எப்பா சாமிங்களா, தயவு செய்து இந்த ஒரு சீனையாவது நடிச்சு கொடுத்துட்றீங்களா? இந்த ஆக்ஷன் பிளாக் முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட்டு பூரா பெட் சீனு தான். கவலையே படாதீங்க, அது அதில் வரலைனாலும் நானே வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி பாவம் நம்ம டைரக்டர் ஸ்டோரியவே மாத்துறாரு இவங்களுக்காண்டி. அச்சோ டைரக்டர் சார், இவன் கூடலாம் பெட் சீன் என்னால் நடிக்க முடியாது. நடிக்க முடியாது, நான் மூடிட்டு போ. யோ டைரக்டரு, எனக்கு பாட்டம் லீடுக்கு வேறவனை தேடுப்போ. என்னது வேறவனை போய் தேடவா? ஜேகே சார், உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எபிசோடு 4வது எபிசோடு போயிட்டுருக்கு. இதில் நான் வேறு பாட்டம் லீடை போயிட்டு நான் தேடவா? நீங்களும் தயாங்கும் நடிக்கிறது தான் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் ரெண்டு பேரோட பேர் தான் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வேறு லீடெல்லாம் தேட முடியாது. நீங்கள் ரெண்டு பேர் தான் நடிக்கணும். அப்புறம் அவன் எனக்கு பெட் சீனுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போ நான் எப்படி நடிப்பேனா? அப்படிலாம் என்னால் நடிக்க முடியாது. அச்சோ, நான் ஒத்துக்க வைக்கிறேன். நான் டைரக்டரா இல்லைங்க வேறு எதுமான்னு எனக்கே தெரியலை.
அப்படின்ற மாதிரி பாவம் நம்ம டைரக்டரு மாமா ரெஞ்சுக்கு போயிட்டாரு. தயாங் சார், உங்களோட வயசில் மூத்தவே நான், உங்ககிட்ட கெஞ்ச விடாதீங்க, உங்கள் காலில் வேணா விழுகிறேன், தயவு செய்து ஜேகே சார் கூட ஒரே ஒரு பெட் சீனாவது நடிச்சிருங்களேன். அச்சோ சார், இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாதீங்க, நான்லாம் நடிக்க முடியாது. இந்த பொறுக்கி ராஸ்களுக்கு தான் யாரோ ஆள் இருக்கான்னு சொல்கிறான்ல, அதை போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட சேர்ந்து நடிக்க சொல்லுங்கள், எனக்கும் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கோ ஒரு சினுங்குறான். ஜேகே பார்க்குறான். அடே சிலுக்கு ஸ்மிதா, சிலுக்கு மாதிரியே சினுங்குறியடா, ஆனையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதில் நீங்கள் கிட்ட வேற பேசுகிற, மனசில் பெரிய இவன்னு நினப்பேன். என்னை அப்படியே ஒரு மாதிரியாக மைக்கெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு வந்து நின்றுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை, உனைய மயக்கணும் தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இல்லைல்ல, அப்பாவா பெட் சீன் நடிக்கலாம். எதுக்கு உன் கூட நடிக்கணும்? நீ தான் என்னை மயக்கணும்னு நினைக்கல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? வா பெட் சீன் நடிக்கலாம். டேரக்டரு பெட் சீனுக்கு ரெடி பண்ணு. இங்கே நான் வந்து ஆக்ஷன் பிளாக் வச்சேன், நீ ஏன் வந்துட்டு டேரக்டர் மாதிரி பெட் சீன் ரெடி பண்ணிட்டு இருக்க? இப்போ ரெடி பண்ணுறியா இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பி போட்டுமா அப்படின்ற மாதிரி ஜேகே மிரட்டிகிட்ருக்கான். டேரக்டரும் அவர் தலையில் அடிச்சுட்டு எல்லாம் என் நேரம், ரெடி பண்ணி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் டைலாக்லாம் எழுதி 2 பேரும் ஹேண்ட்லையும் கொடுத்து படிக்க சொல்கிறாரு. சார், இது என்ன சார் சீனு? அதான் தயாங்கா சீனு, தயவு செய்து இவனுக்கு கம்பெனி கொடுத்து நடிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டரும் தயங்கிட்ட கையெடுத்து கும்பிட, தயாங்கே டேரக்டர் நிலமையை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. வந்து தொலைட பொறுக்கி அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கும் ஜேகேவை கூப்பிட சீன் என்ன வச்சுருக்காருன்னா, தயாங் வந்துட்டு அவனோட ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருப்பான், அதாவது மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஜேகே வந்துட்டு தயாங்க பேக்லேருந்து ஹக் பண்ணணும், ஸோ தென் நெக்கில் பைட் பண்ணி வைக்கணும். இதுதான் சீனே வச்சுருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரூம்குள்ளே தயாங் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவனோட ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தயாங்க பேக்லேருந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணும் போதே தயாங்கோட பெல்லியில் அவனோட ஹேண்டு டைட்டாக ப்ரெஸ் ஆகி அவனோட பெல்லி கிள்ளிடுறான். இப்போதைக்கு அவர் என்ன சீன் சொன்னார், நீ என்ன நடிச்சிட்ருக்க? அது வந்து அவர் சொன்ன சீனோட இதுவும் கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும்ல, அதுக்கு தான். டே, நீ தேவையில்லாத சீனெல்லாம் நடிக்காதரா, அவர் என்ன சீன் சொன்னாரோ அது மட்டும் நடிடா அப்படின்ற மாதிரி தயாங்கும் பாவமாக சொல்ல, இப்போ தயாங்கோட நெக்லேயே ஒரு பைட் மார்க்கை வைக்கிறான். வலிக்குதுடா. இதுதான் டேரக்டர் சொன்ன சீனு, வலிக்கு தான் செய்யும். இங்கே பாரு, நீ உண்மையிலையெல்லாம் ஒன்றும் பண்ணல, நீ நடிச்சிட்டு தான் இருக்க, லைட்டாக உன்னோட லிப்பை அங்கே வச்சாலே போதும், எதுக்கு கடிக்கிற நாயாடா நீ? ஒரு மூடில் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன், நீ மூட் ஆஃப் பண்ணிகிட்ருக்க, மூட்ரா வாய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க தூக்கி பெட்டில் போடுறான். இப்போ இருக்கிற ராஸ்கல், என்னோட இடுப்பு எலும்பு உடச்சிட்டடா, இப்படியாடா தூக்கி போடுவேன்? டேரக்டராக தான் சீன் வச்சுருக்காரு. டேரக்டர் சீனு வச்சா ஆக்டிங்க்கு தானே பண்ணுற, ரியலுக்காடா பண்ணுற, பைய போட்டு தொலைய வேண்டியதானடா, அவர் ஏதாவது எஃபெக்ட் போட்டுக்குருவாருடா, நீ ரியலாக்காத ஜேகே, என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி தாயங்கும் சொல்ல, ஜேகேவும் அப்படியே தாயங்க மேலே ஓவர் ஆகுறான். இப்போ சீனு லிப்பில் கிஸ் சீனு தான். ஜேகே வேணாம், இந்த சீன் பண்ணாத. டேரக்டர் இந்த சீனை தாண்டா கொடுத்துருக்காரு. அவர் டேரக்டரா இல்லை வேற எதுவுமா? டேரக்டர் தான். ஏன் அவரை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும் போதெல்லாம் அவர் டேரக்டர்னு உனக்கு தெரிலையா? அந்த டேரக்டரே நீ தானடா வேலை வாங்குற பொறுக்கி, பாவம்டா அந்த டேரக்டரு. அந்த டேரக்டர் மட்டுமாடா பாவம், நீயும் தாண்டா பாவம், என்கிட்ட மாட்டிக்கிட்ட வசமா. ஜேகே என்ன பண்ண போகிற? பெட் சீன் என்னவோ அதான் பண்ண போகிறேன். நீ தானே, உனக்கு ஆள் இருக்கு, நீ வந்து என் கூட நடிக்க மாட்டேன், உன்னை பார்த்து மயங்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னேன். எப்போ உன்னைய பேக்கில் இருந்து ஹக் பண்ணி உன் பெல்லில் என்னோட ஹேண்டு பட்டுச்சோ அப்போ ஃப்ளாப் ஆகிட்டேன். உன் மேலே அடிக்கிற இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு வேற லெவலில் நீ இழுக்குதுடா, மாமனை மூடாக்குது. அதுவும் இல்லாமல் நீ பைக்கில் என்னை பின்னாடி டைட்டாக ஹக் பண்ணிட்டு வேற உட்காந்துட்டு இருந்தியா? உன்னோடது அதான்டா கீழே இருக்கிறது என்னோட பின்னாடி உரசிச்சா ஒரு மாதிரி ஹைப் ஆயிடுச்சு.
அப்படின்ற மாதிரி நம்ம தாங்க ஜேகே ரொம்ப ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே என் மேலே இருந்து எந்திர்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கும் ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். இப்போது ஜேகேவும் தயங்கோட ஹேண்டை அவனோட ஹேண்டோட டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். இப்போ தயங் பார்க்குறான். டேய் என்னடா பண்ண போகிற என்னைய? டேரக்டரு ஃபோர்ஸ்டு ரொமான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கிரிப்டில் அதெல்லாம் இல்லவே இல்லை. அது இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோட லிப்பில் கிஸ் பண்ண போகிறான். தயங்கும் அவனோட ஹெட்டை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிகிட்டு இருக்கான். கோஆப்ரேட் பண்ணலேன்னு வையே கீழே அவுத்துருவேன். கேமரா இருக்குடா, நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? கேமரா மட்டும்தாண்டா இருக்கு, கேமராமேன் எங்கே இருக்கான்? என்ன இப்படி கேட்குற? அப்போ கேமராமேன் இல்லையா? கேமராமேனும் இல்லை, டைரக்டரும் இல்லை. என்னது டைரக்டரும் கேமராமேனும் இல்லாமல் நீ என்னடா சீன் நடிச்சிட்ருக்க? நான் எங்கடா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ரியாலாக பண்ணிகிட்ருக்கேன்டா என் செல்லா குட்டி. இங்கே பாரு ஜேகே, பொறுக்கித்தனமாக பண்ணாத, என்னை விட்டு. எதுக்கு விடணும் மொசக்குட்டி? பிங்கினி பீரை நல்லா பிங்கினி பீருமா இருந்துக்கிட்டு எனக்கு ஆள் இருக்குன்னு காணட்டுக்கிட்டு சொல்லிட்டுருக்க. நான் வேறு பேத்திக்கிட்டு இருக்கியா? நீ தானே உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்ன, அப்போ நீ மட்டும் சொல்லலாமா? நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் நீ எதுக்கு சொன்ன? இங்கே என்னடா நடந்துட்டுருக்கு? என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு என்ன புரியுதா புரியலையா? நீயும் நானும் ஒரு ரூம்குள்ளே இருக்கோம், மேலே நான் இருக்கேன், அதுவும் உன்னோட ஹேண்டை கோல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்ன நடந்துட்டுருக்கு? நான் புரியாத சின்ன குழந்த மாதிரி நடிச்சிட்ருக்கியா? இங்கே பாரு, நீ என் மேலே இருந்து எந்திரி. இங்கே சீனே நடக்கலைன்னா நீ என்ன சீன் பண்ண போகிற? அதான்டா பெட் சீனு. நீ ஃபஸ்ட்டு எந்திரி, என் மேலே இருந்து எந்திரி ஜேகே. அப்புறம் நான் உன் கூட பாட்டம் லீலாம் நடிக்கவே மாட்டேன். நடிக்க சொல்லி உங்ககிட்ட வந்து கெஞ்ச மாட்டேன், நடிக்க சொல்லி ஆர்டர் பண்ணுவேன். நீ என் கூட நடிக்கலைன்னு வை, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைப்பேன். இப்போ எப்படி ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட பண்ண போகிறேனோ அது மாதிரி. ஐயோ டைரக்டர் சார், எங்கே இருக்கீங்க? தொலைங்க. நீங்கள் ஸ்கிரிப்டு தானே எழுதி கொடுத்தீங்க, இங்கே சீன் தானே ஓடிட்டுருக்கு, இங்கே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம தயங்கும் கற்றுக்கிட்டு இருக்கா. தென் டைரக்டரு அந்த ரூமுக்கு வெளியில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்ருக்கார் பாவத்தை. ஐயோ டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் கத்திக்கிட்டு இருக்கான். காதில் தூக்கி ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாவம் நம்ம டைரக்டர் ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் அழுதுட்டு உட்காந்துட்ருக்காரு. இங்கிட்டு ஜேகேனா தயங்கோட காது கிட்டக்க போயிட்டு, என்ன தான் கத்துனாலும் டைரக்டர் உள்ளே வரமாட்டான், இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஊடால நடக்கிற சீனு நடக்க தான் செய்யும். டேய் என்னை விட்டுடா. வெறதுக்காடா அந்தால மிரட்டி பெட் சீனெல்லாம் வாங்கியிருக்கேன், வெறதுக்கா? சும்மா ஆக்ஷன் பிளாக்கு எமோஷ்னல் சீனு இதெல்லாம் நடிச்சு மாமாவுக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. கொஞ்சமாவது ரொமான்டிக்கா மாமாவோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, ஜேகே ஐ லவ் யூ, ஜேகே ஐ லைக் யூ, ஜேகே ஐ நீட் யூ அப்படி சொல்கிறா பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? ஸ்கிரிப்டில் அப்படி தான் கூப்பிடணுன்னு இருக்கு. இங்கே எல்லாம் ஸ்கிரிப்ட் படி தான் நடந்துட்டுருக்கா? ஆமாம், ஸ்கிரிப்ட் படி தான் நடக்குது. விடுறானே. விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயங்கோட ஷர்ட்டை லைட்டாக மேலே தூக்குறான். அவனோட பெல்லியில் அவனோட ஹேண்டை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே என்ன ஜேகே பண்ணுற? அவனோட பாடியிலே எனக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? எது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்லியில் போயிட்டு அப்படியே பைட் மார்க் வைக்கிறான். ஜேகே வலிக்குது ஜேகே. இதுவே வலிக்குதுண்டேனா கீழே பண்ணும்போது ரொம்ப வலிக்குமே, தாங்கிக்கிருவியா? ஐயோ என் செல்ல குட்டி என்ன கத்த போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜெகிமா அவனோட ஹெட்டில் தலையை வச்சுட்டு இப்போ தாங்க பார்த்துட்டு கேட்டுட்ருக்கான். டேய் என்னடா நீ பண்ண போகிற? நடிக்க தாண்டா வந்தேன். ஆமாடா, நீ என் கூட நடிக்க வந்த, நான் உன் கூட நடத்த வந்தேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு போயிட்டு தாயங்கோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தாயங்கோ ஜிக்கி 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 என்னடா பண்ணுற? ஆள் இருக்குன்னு சொன்னதுக்கே உன்னோட எல்லாத்தையும் கடிச்சு வைக்கணும், மூடிட்டு விட்டுட்ருக்கேல, மூடுறா அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறான். ஏன்னா தாயங் கொனட்டிக்கிட்டு எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொன்னது இப்போ ஜேகிக்கு வெறுப்பாகுது. ஆளாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங்கோட பாடி பூரா பைட் மார்க் வச்சிட்ருக்கான். ஏய் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க? இன்னும் பண்ண வேண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறான். தாயங்கோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு தாயங்க ஓவராக வந்துட்டு டீஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்டை வச்சு தாயங்கோட பாடி பூரா ப்ளே பண்ணிருக்கான். இப்படிலாம் ஜேகே ப்ளே பண்ணால் தாங்க்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அச்சோ ஜேகே விடு ஜேகே அப்படின்ற மாதிரி ஓவர் ஹைப்பில் தாயங்கோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி மெல்ட்டிங்கில் அவனோட ஃபிங்கர்ஸை அவனே கடிச்சிக்கிட்டு ஜேகே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு தாயங் ஹைப்பில் இருக்கான்னு. அதனால அவனும் எந்திரிச்சிட்டு சரிடா ஓகே நீ ரொம்ப டயர்டாயிட்ட, போயிட்டு வீட்டில் போய்ட்டு ரெஸ்ட் எடு, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிடுறான். பாவம் நம்ம தாயாங்க ஹைப் ஆனதுக்கப்புறம் இவன் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போனானா அவனால் எப்படி முடியும்? டே என்னடா போதும்னு சொன்னால் விட்டுருன்னு சொன்னால் விட்டுட்டு போகிற என்ன? ஆரம்பத்துலேருந்து விட்டுருன்னு தான் சொல்லிட்டுருக்கா, அப்புறம் விட்டுட்டு தானே போவேன். இல்லை 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 நான் இனிமேல் விட்டுன்னே சொல்ல மாட்டேன், நீ பண்ண. இல்லைடா தாயங்கா நான் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு மூடு ஆகலை. நீ வேற வேணான்னு சொல்லிட்டியா, அதனால் என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்லிட்டுருக்கான். இப்போ தாங்க எந்திரிச்சிட்டு அப்படியே ஜேகேவோட பாட்டை பிடிச்சிட்டான். இரு நான் பிடிச்சிக்கிறேன் அப்போ மூடாயிரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி பேச ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே அப்படியே தாயங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தாயங்க பெட்டில் தள்ளுறான். அப்படியே தாயங்க மேலே ஓவர் ஆகிட்டு தாயங்கோட சீஸ் புறம் கிஸ் பண்ணிவிட்டு அவனை பார்த்தாலே பத்திக்கிறோன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன இங்கே ஏற்கனவே தூக்கிட்டு தான் நிற்கிது, நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணிட்டா பொண்டாட்டி அப்படின்றான். இப்போ அப்படியே தாயங்கும் ஜெகிவை பார்த்து என்னடா சொல்கிற, இது ஸ்கிரிப்டா இல்லை ரியலில் சொல்லிட்டுருக்கியா? உனக்கு எப்படி தோணுது? இது ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுதா இல்லை ரியல் மாதிரி தோணுதா? எனக்கு தெரியலன்னு தானே உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னியே, அந்த ஆள் யார்? அந்த ஆள் யாருன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டியே. நம்புகிறேன், சொல்லு யார்? நான் யார் கூட இவ்வளோ நேரம் பெட்ஸின் நடிச்சிட்ருக்கேனோ இவ்வளோ நாள் வரைக்கும் யார் கூட உண்மையாக ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கேனோ அவன் தான் என் ஆள் அப்படின்ற மாதிரி ஜெகிவும் சொல்ல, டே பெட்ஸி நீ என் கூட தானே நடிச்சிட்ருக்க, என் கூட தானே எபிசோட்ஸ் நடிச்சிட்ருக்க, அப்போ நீ தான் என் ஆள். ஏண்டா மாங்கா இது கூட உனக்கு புரியலை என்ன? அப்போ நான் தான் ஆளா? சரி அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நீ சொன்னியே, அவன் அது சும்மா உன்னை வெறுப்பேற்றுறக்காண்டி சொன்னேன். என்னது என்னைய வெறுப்பேற்றணுன்றக்காண்டி சொன்னியா? எதுக்கு என்னைய வெறுப்பேற்றணும்னு நீ நினைக்கிற? தெரியல, நீ ஜெலஸானா எனக்கு பிடிக்கும் அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயாங்கோ அவனோட ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனை காமிச்சா. ஜெகேவால் முடியுமா? அவ்வளோதான் முடியலை. அங்கே 2 பேத்துக்கு சீன் தான் நடந்துட்டுருக்கு. ஜேகே என்னடா டைரக்டர் எங்க? அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். என்னது செட்டில்மெண்ட்டா? ஆமாம் என்ன நடந்துச்சு? உனக்கு எனக்கு சீன் நடக்கிறது நம்ம 2 பேர் சேர்ந்து ஆக்டிங் போட்டதா? கிடையாது, அந்த டைரக்டரே ஒரு ஆக்டிங்க்கு வந்தவர் தான். என்னடா சொல்கிற? ஆமாம் உன்னை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். உன்னை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு நினச்சா நீ ஒரு மாடலு, அப்புறம் ஒரு ஆக்டரு. உன்னை கரெக்ட் பண்ணணுன்னா யாராவது டேரக்டராக இருந்தால் உன்னை வந்து ஆக்டிங்க்கு கூப்பிட்டா தானே வருவ. அதனால தான் அந்த டேரக்டரே நான் ஒரு ஆக்டிங்க்கு தான் கூப்பிட்டு வச்சுருக்கேன். அப்போது அந்த டேரக்டர் உண்மையான டேரக்டர் இல்லையா? உண்மையான டேரக்டர் கிடையாது. அந்த டேரக்டருக்கே நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு. நீ என்னமோ பெரிய மேனாமினிக்கு மாய் பிங்கினி பீர் மாய் அப்படியே ஒரு சிலுக்கு மாய் சிலிப்பிக்கிட்டு இருந்த. உன்னை பார்க்க இங்கே பற்றிக்கிச்சு, அப்புறம் ஏறிக்கிச்சு, அப்புறம் உன்னை பார்க்கும்போது காண்டாச்சு. எப்படா கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஓவர் ஆட்டிடியூடாக ஓவர் மெட்டாக தான் இருந்த. சரி நம்ம வழியில் போயிட்டு தான் கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்டர் ஆகினேன், அந்த ஆளை டைரக்டர் ஆக்குனேன். அந்த ஆளுக்கு நான் கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் எப்படி வேலை செஞ்சான் பார்த்தியா? அப்போ அந்த கேமராமேன் அதுவும் என்னோட ஆள் தான். ஏய் என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியுதா புரியலையா? உனக்கு எனக்கு உடல சீன் நடக்குது, அது நான் எழுதின ஸ்கிரிப்டும் உனக்கு.
அப்படின்ற மாதிரி அவ்வளோதான். திருப்பி நம்ம தயாங்கோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே தயாங்குனா ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு லவ் ப்ரொபஸில் யாராவது பார்த்துருப்பாங்களா? அதாவது டைரக்டரை விலைக்கு வாங்கி கேமராமேனையும் விலைக்கு வாங்கி ஜேகே எழுதின ஸ்கிரிப்டு தேங்க் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யாரோட வலையிலையும் சிக்காத நம்ம தேங் ஜேகேயோட வேலையில் ஈஸியாக சிக்கிக்கிட்டான். அடங்காத புள்ளிமான ஜேகே அடக்கி அவனுடையதாக ஆக்கியிருக்கான். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் புரியுதுல்லடா. ஸோ தென் ஜேகேக்கு தயங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனை கரெக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறான். இவனை கரெக்ட் பண்ணுன்னா அடங்காத புள்ளிமானா இருக்கிற இவனை எப்படா கரெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி திங்க் பண்ணுறான். கடைசியில் சரி இவன் தான் ஒரு ஆக்டரே, இவன் தான் ஒரு மாடலே, இவன் ரூட்டில் தான் போயிட்டு இவனை கரெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேரக்டராக மாறுறான். இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேடா, இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்லைன் சாங் போட்டு வரேன். என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு போங்கடா. பைடா மிஸ் பாய். புயல் தரும்